அப்புறம் என்னாச்சு? போசனை முதல்ல ஒத்துக்கல விஜய். அப்புறமா நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், அண்ணே நீங்க தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதால எனக்கு எந்த விதமான இழப்போ எதுவுமே ஏற்பட போறதில்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் விஜய் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏங்க நிஜமாவே அந்த யூனிட்டை மாமா லீஸுக்கு எடுத்ததுனால நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு எதுவும் பாதிப்பு இல்லையே? எப்படி விஜய்? இப்ப போசனை எடுத்து நடத்தலைன்னு வச்சுக்க, வேற ஒருத்தர் எடுத்து அந்த கார்மெண்ட்ஸ் நடத்த போறான் இல்லையா? அது மட்டும் இல்ல, நான் ஒரு கார்மெண்ட்ஸே வேலை பார்த்தேன். நான் இப்ப தனியா வந்து தொழில் ஆரம்பிக்கலையா? அதனால என்னாச்சு, நான் வேலை பார்த்த பழைய கார்மெண்ட்ஸ் நஷ்டப்பட்டு இழுத்து மூடிட்டாங்களா என்ன? அதுவும் நடந்துட்டு இருக்கு, நம்ம அது நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் தான் விஜய், தொழில் பண்ற திறமையும் வியாபாரம் பண்ற டெக்னிக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எப்ப வேணாலும் பொழைச்சிக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, அழகர் குளத்துல வேற என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லுங்க. ஓ, நான் அலர்வம் போனா அங்க மாமாவை பார்த்தனா, அப்புறம் மாமாட்ட பேசினா, அதுக்கப்புறம் வந்து போசனை பார்த்தனா, போசன்ட்ட பேசினா, அவர் முதல்ல ஒத்துக்கல, அப்புறம் பேசினா, அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. ஐயா அதையா கேட்டேன், அதத்தான் முதல்லயே சொல்லிட்டீங்களே. தனாவுக்கு உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேசிட்டா? ஐயோ, தனா நீ பாணி தான் எப்பவுமே தண்ணி பாணியாச்சே. ஏங்க என்ன பண்ணிச்சது? அதுவா? அதுனா ஓ தனன்னிய சொல்றியா? விஜி, தனன் என்னை பார்த்த உடனே என்னை வாங்கன்னு கூப்பிடுறதா வேண்டாமான்னு அவங்களுக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன். என்கிட்ட பேசுறதா வேண்டாமான்னு இன்னொரு குழப்பம். நம்ம எப்பவும் போல as usual பல்லலிச்சுட்டு நேரா போயிட்டனா, வேற வழியே இல்லாம வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயா அப்புறம் என்ன போச்சு? அப்புறம் லேஸ் பாஸ் அப்படி இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்ன பத்தி தனாக்கா விசாரிச்சுதா? என்ன விஜி சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இருக்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தனாக்கா கடைசி வரைக்கும் என்ன பத்தி விசாரிக்கவே இல்ல. என்ன விஜி பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ரொம்ப உரிமை உள்ளவங்க தான் நீங்க. அக்கா தங்கச்சிகள் இதெல்லாம் எதிர்பார்க்கிறது? இத பாருங்க, பழைய மாதிரி இருந்தா நான் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். அதான் இப்ப என்னென்னமோ நடந்து போச்சு. தனாக்கா இதெல்லாம் மறந்துடும்னு நினைச்சேன், ஆனா அது அவ்வளவு சுலபமா மறக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு விஜய், இப்பதானே இதெல்லாம் நடந்திருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும். தானே நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி ஆயிடுவாங்க. விஜய், தானே நீ ஒரு குழந்தை மாதிரி. ஆமா. இங்க பார், நீ எழுதி வேணாலும் வச்சுக்க, அவங்க ஓபன் பண்ண போற கார்மெண்ட்ஸ் யூனிட்டுக்கு உன்னை கூப்பிடுறதுக்கா இங்க வந்து நிக்க போறாங்க. நீ எனக்கு முன்னாடி அங்க போய் நிக்க போற. நான் அதெல்லாம் போக மாட்டேன். இப்படிதான் பேச்செல்லாம் சொல்லுவீங்க, அப்புறம் அங்க போய் நிப்பீங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு வேடிக்கை தான். நீ என்ன சொன்ன? போஸ்னே என் கூட இருக்க கூடாது, அவர் அனுப்பிச்சிடுங்கன்னு சொன்ன. நடந்துருச்சு. தனன் என்ன சொன்னாங்க? போஸ்னே தனியா தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நடந்துருச்சு. எனக்கு என்ன டவுட்னா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு டிராமாவை போட்டு எல்லா பிளானையும் ஒர்க் அவுட் பண்றீங்களோன்னு தான் எனக்கு ஒரு டவுட். போங்க. என்ன போங்கன்னு சொல்ற? எனக்கு நீங்க இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நடத்துற இந்த டிராமாவால பெரிய குடும்பம் நடந்து போச்சு. என்ன தெரியுமா? என்ன? நீங்க நடத்துற இந்த டிராமாவால நானும் போசனனும் காமெடியன்கள் ஆயிட்டோம். போஸ் மாமாவை விடுங்க, உங்களை பார்த்தா நிஜமாவே அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? காமெடியன் மாதிரி இருக்கு. ஏங்க குடிக்கிறதுக்கு பால் காய்ச்சி கொண்டு வரட்டுமா? குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன். இல்ல சாப்பிட்டேன். என்னங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டாம் சரோ. ஏன் வேண்டாங்கிறீங்க? நீங்க சரியாவே சாப்பிடல. சாப்பிடவே பிடிக்கல சரோ. ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பாட்டு மேல ஒரு பிடிமானமே இல்லாம இருக்கு. என்னங்க நீங்க மனசுல வேற எதையோ நினைச்சுக்கிட்டு சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்றீங்க. சரோ, உன்னை சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க. என் மனசுல என்ன இருக்கோ உன் மனசுலயும் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், உங்க மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. சரோ, நம்ம குடும்பத்து மேல ஏதோ பொல்லாத கண் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? சரோ, நீ எனக்கு பொண்டாட்டி அமைஞ்சிட்ட. எத்தனையோ பிரச்சனை, சண்டை சச்சரவு மற்ற குடும்பங்கள்ல வர மாதிரி நம்ம குடும்பத்திலயும் வந்தாலும் நம்ம குடும்ப வாழ்க்கை கெட்டு போற அளவுக்கு எதுவும் நடக்கல. ஓரளவுக்கு நம்ம நல்லா தான் இருக்கோம். ஆனா என் கூட பிறந்தவங்கள பத்தி யோசிச்சு பாத்தியா? செல்வத்துக்கு பொண்டாட்டி அமைஞ்சதும் தப்பா அமைஞ்சு போச்சு. நிர்மலாவுக்கு புருஷனா அமைஞ்சவனும் தப்பா அமைஞ்சு போயிட்டான். ஆமாங்க. என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில தோத்து போய் எந்த பிடிமானமும் இல்லாம இப்படி அலையும் போது நம்ம ரெண்டு பேர் மட்டும் இதே வீட்டுல எப்படி சரோ எந்த உறுத்தலும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும்? நானும் அதை பத்தி யோசிச்சேங்க. ஆனா அதே நேரத்துல
இத பத்தி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கூட தோணுச்சு. ரொம்ப சங்கடமா இருக்கு சரோ. நிர்மலாவும் செல்வமும் இதே மாதிரி யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு மட்டும் உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுல பெரிய வேதனை என்ன தெரியுமா? இந்த விஷயத்த நம்மளால மட்டும்தாங்க பேசிக்க முடியும். வெளியில சொன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும். செல்வம் மட்டும் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அந்த உறுத்தல் கொஞ்சமாவது குறையும். ஆனா அவர்தான் இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்காரே. அவன் கிட்ட பேசுறதே கல்லுல நார் உறிஞ்ச மாதிரி. இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கான். ஏங்க, இந்த விஷயத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு. எனக்கு இந்த விஷயத்துல ஒண்ணு தோணுதுங்க. ஆனா அது தப்பா கூட இருக்கலாம். சொல்லு சரோ. ஒரு விஷயத்த நம்மளால சரி பண்ண முடியாதுன்னா அந்த விஷயத்த பத்தின கருத்தை நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான். வேற வழி இல்ல. புரியல. இது பாருங்க, செல்வமும் நிர்மலாவும் இப்படி இருக்காங்களேன்னு நம்ம பரிதாபப்பட்டா நம்ம குற்ற உணர்ச்சி தான் அதிகமாகும். அதனால இனிமே அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படவே கூடாது. அப்புறம் அவங்க நிலைமையை மாத்துறதுக்கு நம்ம தினமும் முயற்சி செய்யணும். அது முடியாது போல இருக்க. முயற்சி செஞ்சுதாங்க ஆகணும். அது பலிக்காட்டி அவங்க வாழ்க்கையில வேற எதையோ விரும்புறாங்க, அதை வச்சு சந்தோஷமா இருக்காங்கன்னு நாம மனசளவுல நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். அது எப்படி சரோ? செல்வமும் சரி நிர்மலாவும் சரி இந்த வயசுல துணை இல்லாத வாழ்க்கைய சந்தோஷமா எப்படி ஏத்துக்க முடியும்? முடியுங்க. அது அவங்க குணம். இப்ப உங்க அம்மாவை எடுத்துக்கங்க, எங்க அப்பாவை எடுத்துக்கங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே துணையை தொலைச்சிட்டு வாழலையா? அவங்க அவங்களோட குழந்தைங்களை பிடிமானமா வச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களால வாழ்க்கையில வைராகியத்தோட வாழ முடிஞ்சது. அதே வைராகியம் உங்க தம்பி கிட்டயும் இருக்கு. உங்களுக்கு உங்க பிசினஸ், இந்த குடும்பத்தோட முன்னேற்றம். நிர்மலாவுக்கு அவளோட குழந்தை. இது பாருங்க, எல்லாருக்கும் சராசரியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறது இல்ல. அப்படி அமையாம போனவங்க குடும்பத்தை விட்டு ஓடி போறதும் இல்ல. அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தையும் பிடிப்பையும் தேடிக்கிறாங்க. நீ சொன்னது எல்லாமே தெளிவாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா சில விஷயங்கள் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் நல்லது தானே. சரி, தூங்கலாம். அருந்ததி, அருந்ததி, ஏன் சரியா பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசினாலும் எல்லாம் தப்பாவே போகுது. அதான் நான் எதுவுமே பேசுறது இல்ல. இந்த மாதிரி ஏடா கூடமா பேசினா பிரச்சனை தானமா வரும். என்ன பண்ணலாம்? நாம 2 பேரும் கேஷுவலா இருக்க முயற்சி பண்ணலாம். நாம 2 பேருக்கும் நடுவில் வர சின்ன சின்ன பிரச்சனை, வாய் தகராறு, இது எல்லாமே நம்மளை மீறி வர்றது. பொதுவா நம்ம எல்லாருக்குமே பேச்சு தான் ப்ராப்ளம். ஒருத்தர் ஏதாவது சொல்லி அதை இன்னொருத்தர் மறுத்து இப்படிதான் பிரச்சனை பெருசாகுது. நாம 2 பேருக்கும் நடுவுல எது பிரச்சனை இருந்தது? இதுதான் பிரச்சனை இல்ல. பாத்தியா, இப்படி பேசினா அப்புறம் என்ன ஆகும்? சண்டை தானே வரும். என்னால உங்களையோ இல்ல உங்க பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்த முடியும்னு தோணல. நான் என்ன பண்ணாலும் அது உங்க எல்லாரையும் வருத்தப்பட தானே வைக்குது. நீ பண்ணது ஒரே ஒரு காரியம், அது எல்லாருடைய மனசையும் காயப்படுத்திருக்கு. அது நீ பண்ணிக்கிட்ட அபார்ஷன். ஆனா அதை கூட நான் வேற விதமா தான் எடுத்துட்டு இருக்கேன். வேற விதமானா? ஐ மீன், அதை பாசிட்டிவா எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த குழந்தைய பத்தி அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம்ல. எந்த மாதிரியான சந்தேகம்? அது யாரோடைய குழந்தை, அதுக்கு யார் அப்பான்னு டவுட் இருந்திருக்கலாம். அது அபார்ஷன் பண்ணிக்கிட்டனால இப்போ அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஐ மீன், அந்த சந்தேகத்துக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. அந்த குழந்தை யாரோடதுங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இல்ல? ஆமா. அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. அப்படியா? ஆமா, அது 100% உன்னோட குழந்தை தான். நிஜமாவா? எஸ், அது உன்னோட குழந்தை தான். அதனாலதான் தயக்கமே இல்லாம அபார்ஷன் பண்ணிட்டேன்.
என்னடா போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடி முடிஞ்சுச்சு. ஆடிட்டர் பார்த்து பேசியாச்சு. அவர் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காரு. லாரி ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைப்படுற எல்லா விதமான லைசன்ஸு பேப்பர்ஸு எல்லாத்தையுமே அவரே ஏற்பாடு பண்ணிடுறேன்ட்டாரு. ஆர்டிஓட்ட கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அதுக்கும் ஏதோ ஆள் வச்சு அவரே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோராயமாக வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சா தானா தெரியும்னே. சரி, என்ன நம்ம 2 பேரும் தான் உட்காந்துருக்கோம், யாரையும் காணோம். அம்மா இங்க? அம்மா பின்னாடி இருக்காங்கடா. அம்மா முன்ன மாதிரி இல்லை செல்வம். ஏதாவது கேட்டால் மட்டும் பதில் சொல்கிறாங்க. தான் உண்டு குழந்தை உண்டுன்னு இருக்காங்க. அம்மா இவ்வளோ தூரம் விட்டேத்தியா இருந்து நான் பார்த்ததே இல்லடா. அம்மாவை இப்படியே இருக்க விட்டுறக்கூடாதுங்க. நாம தான் அவங்கள பார்த்துக்கணும், தைரியம் சொல்லணும், ஆறுதலாக இருக்கணும். வாங்க பாப்போம். சாப்பிட்டீங்களாம்மா? அதெல்லாம் ஆச்சுடா. ஏம்மா இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? கொஞ்சமாவது வாழ்க்கையில பிடிப்புன்னு ஒன்று இருக்கணுமா? முன்னாடிலாம் எவ்வளோ நல்லா பேசுவ, ஏமா இப்படி ஆயிட்ட? குறைஞ்சபட்சம் என் கூட சண்டையாவது போடலாம்ல. அப்போதான் நீயும் பழையபடி சாதாரணமா இருக்க அப்படின்னு சொல்லி நாங்க நிம்மதியா இருப்போம்ல. மாணிக்கம், என் மனசு பூராவும் கவலை தான்ப்பா நிறைஞ்சு கிடக்கு. இன்னை இருக்கிற காலம் பூராவும் என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போக போகுது? கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எப்படி வாழ போறா? காலம் பூராவும் யாரு உதவி செஞ்சு அவளை தாங்க போறாங்க? இதுல என்னம்மா சந்தேகம்? நிர்மலாவை நானும் செல்வம் தான் பார்த்துக்க போறோம். நீங்க ஆம்பளை பசங்கப்பா. இப்ப இருக்கிற மாதிரியே எப்போ இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. கால மாற்றத்துல நீங்க கூட எப்படி வேணாலும் மாறலாம். அத நினைச்சதாப்பா ரொம்ப கவலையா இருக்கு. ஏமா இப்படி பேசுற? நாங்களாம் மாற மாட்டோமா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா அத எப்படி நம்புறது? நடக்கிறதெல்லாம் நம்ம கையில இல்லையே. ஆமா, நீங்க எதையாவது நினைச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா அத்தை, இது பாருங்க, இப்ப நிர்மலா இருக்கிற நிலைமையில அவ உங்ககிட்ட தான் வந்து ஆறுதலா பேசுறா, உங்க மடியில வந்து படுத்துக்கிறா. நீங்க தான் அத்தை அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். அதுக்கு உங்க உடம்பு நல்லா இருக்கணும். அம்மா, லாரி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செல்வம் தான் பார்த்துக்கிறான். ஏறக்குறைய எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எதுக்கு சொல்றேன்னா, லாரி கம்பெனியை நிர்மலா பேர்ல தான் ஆரம்பிக்கணும்னு நானும் செல்வமும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நிர்மலா தாமா ஓனர். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இத கேட்கறதுக்கே ரொம்ப ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு மாணிக்கம். நீங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியப்பா. நீ என்ன சொல்ற? ரொம்ப நல்ல யோசனைங்க. நிர்மலா வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு வேணும், எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னீங்களே, அது ரொம்ப நல்ல யோசனைங்க. அவ மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாணிக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கெல்லாம் ஆம்பளை பசங்க எப்படி வேணாலும் மாறிடுவீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. நான் இல்லைனாலும் நீங்கெல்லாம் நிர்மலாவை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு. என்னம்மா இப்படி சொல்ற? நிர்மலா எங்க கூட பிறந்தோமா, அவளோட எதிர்காலத்துல எங்களுக்கு நிச்சயமா அக்கறை இருக்கு. நிர்மலா, இதுல கொஞ்சம் கையெழுத்து போடணும். குழந்தைய குடுமா, குடு.
இனிமே லாரி ஆபீஸ் உன் பேர்ல தாம்மா இருக்க போகுது. கையெழுத்து போடு.